அப்படின்ற குழந்தைங்களுக்கு என்னங்க ட்ரிக்ஸை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் காலகட்டத்தில் ஒரு காலத்தில் படிக்கிற பசங்க படிக்க மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு கதை புஸ்தகம் கூட கிடைப்பது அரிது. நிச்சயமாக கதை புக்கு கூட கிடைக்காது. வீட்டில் யாராவது வாழை மலர் வாங்கியிருக்கலாம், இல்லாட்டினா ரொட்டேஷனில் விடுவாங்க. அதை வாடகைக்கு எடுத்து படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்த காலகட்டத்தில் பசங்களுக்கு படிப்பை தவிர வேறு எது இருக்காது. அதிகபட்சம் விளையாட்டில் ஈடுபடுவாங்க. விளையாட்டுனா கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாது. பிள்ளைங்க ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். அவர்களுக்கென்று தனிப்பட்ட பேராசையோ அவர்களுக்கென்று பெரிய லட்சியங்களோ அவங்களுக்கு இருந்ததில்லை, பெற்றோருக்கு இருந்ததில்லை. அவர்கள் படிக்க வேண்டும், சிறந்த மார்க் எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் தவிர எந்த நோக்கமும் இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி பலவித சோசியல் மீடியா மூலயமாக பல பேருக்கு பலவிதமான ஆசை வந்ததுனால படிப்பை தாண்டிய விஷயங்களில் அக்கறை செலுத்திக்கிட்டு படிப்பு மேலே கோட்டை விட்டுற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதில் இந்த முன்னாடி படம் பார்க்கணுன்னா நீங்கள் தேட்டருக்கு அழைச்சிட்டு போகணும். தேட்டருக்கு போகணுன்னா பெற்றோர்கள் பர்மிஷன் வேணும். பெற்றோர்கள் பர்மிஷன்லாம் வாரத்துக்கோ மாதத்துக்கோ ஒரு நாள் தான் அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உட்காந்துருக்கிறதுலே படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்க அவசரம் இல்லைன்னா யாரோ பார்ப்பாங்க. அந்த கொஞ்ச நாள் உட்காந்து அதையும் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு நாள் நம்ம காட்சியாக பதியப்படுற விஷயங்கள் அதிக அளவில் இருக்குது. ஒரு நாள் காட்சி பதிவு, படிக்கிற விஷயம் பதிகிறதுங்கிறது மூளையில் பதிகிறது வேற. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆசிரியர்களுக்கும் தெரியும். மூளையில் படிஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா ஓவர்லோட் ஆச்சுன்னா என்ன பண்ணும், கரெக்டாகும் கம்ப்யூட்டர் மாதிரி. அதனால தேவையோ தேவையில்லையோ நம்ம பார்க்குற விஷயங்கள் மேலே மேலே படிக்கிறதுனால தான் ஞாபக சக்தி குறையுது. இப்படி தேவையில்லாத நிறைய விஷயம் பார்க்கும்போது அவசியம் இல்லாமல் கையிலே செல்ஃபோன் இருக்கிறதுனால நம்ம வெப் சீரிஸ் போன்றவைகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெப் சீரிஸ் போன்றவைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தில் உள்ளவங்கெல்லாம் கெட்டவங்க மாதிரியும், தேசத்தில் உள்ளவங்களாம் அழுக்கானவங்க மாதிரியும், தேசத்தில் நல்லவனே இல்லாத மாதிரியும், தேசத்தில் உள்ள மிகப்பெரியவர்கள், ஆசிரியர்கள், மனிதர்கள், அரசியல்வாதிகள், போலீஸ்காரர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் மது போதைக்கு அடிமையானவராகவும் மிக அயோக்கியர்களாகவும் சித்தரிக்கப்படுகிறாங்க. பள்ளிக்கூட மாணவர்களே போதைக்கு அடிமையாக போதையை சகஜமாக உபயோகப்படுத்தும் போது காட்டுறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வருங்கால சந்ததியினர் நினைப்பாங்க, ஓஹோ இதுதான் நம்ம தேசத்தோட பாரம்பரியம் என்று நினைத்து அவர்கள் உபயோகிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதனால தான் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற விஷயங்களை ஸ்கூலில் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பிஞ்சி பருவத்திலே நம்ம சொன்னோம்னா தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் மனதில் பதியும். அது பிற்காலத்தில் உபயோகமாக இருக்கும். கார்ப்பரேட் கம்பெனி பார்த்துருப்பீங்க, காலையில் வந்தவொடனே எல்லாரையும் அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிளில் அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அந்த ப்ரோக்ராமை அவங்க அச்சீவ் பண்ணி ஆகணும், அச்சீவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்கள நம்ப வைப்பாங்க. அதன் பிறகு அவங்க பயந்து வேலை செய்வாங்க. நமக்கு ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரேயர்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ப்ரேயரை ஒரு நல்ல வகை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் சிறு வயதிலேருந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தினோம் என்றால் +2 வரைக்கும் ஏறக்கூடிய விஷயம் கடைசி வரைக்கும் அவங்களை கொண்டு போகும். அதனால் பள்ளிக்கூடத்தில் அந்த ப்ரேயரில் உபயோகப்படுத்துகிற பல விஷயங்கள் அவர்கள் நன்மையாக அமையட்டும். ப்ரேயர் என்று ஒன்றா கூடி ஒரு சடங்காக இருக்க வேண்டாம். அதில் சில விஷயங்களை சொன்னால் அவர் வாழ்க்கைக்கு நிச்சயமாக நல்லா இருக்கும். அதே போல் இந்த 78 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிடுது. நல்லா பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திரத்தோட வீரியம், அதோட மனசில் தாக்கம் அதிக அளவில் இருந்துச்சு. அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இன்னும் 22 வருஷம் ஆகிட்டுனா 100 வருஷம் ஆகிடும். இளைய தலைமுறைகிட்ட மறந்தே போயிடும். அன்னைக்கு சுதந்திரம் இப்போ நம்ம தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நாடு சுதந்திரம் அடைஞ்சனால தான் இந்த தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம். அந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்றைக்கி நாம் இங்கே 1 மணி நேரம் ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் உட்கார்க்க முடியல, வேறுக்குதுன்னு யோசனை பண்ணுறது இந்த காலகட்டத்தில் உடைமைகள், பொருள், உறவினர்கள், உற்றார் உறவினர், தன் உயிர் அனைத்தையும் கொடுத்து இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களை நாம் நினைவில் கொள்வதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் இந்திய அளவில் சுதந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காரைக்கால், புதுச்சேரி மாநிலம் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, பிரெஞ்சு கவர்மெண்ட்டுன்னா நம்ம எதுவும் நல்லதும் ஆங்கிலேயர்கள் கெட்டவர்கள் போல் சித்தரித்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கோம். ஆனாலும் இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கும் போராடினாங்க. ஆனால் புதுச்சேரி மாநிலம், அதுவும் காரைக்கால், இப்போ உங்கள் ஸ்கிட்லேயே ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஆஸ்துரை சுட்டு கொன்றவர் வாஞ்சிநாதன். அந்த வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கியை கொண்டு கொடுத்தது ஒரு வழக்கறிஞர், காரைக்காலை சேர்ந்த வழக்கறிஞர் தான் பிரான்ஸ்லேருந்து கொண்டு வந்தார். இந்த வரலாறு நமது காரைக்கால் பகுதியிலே தெரியாமல் போயிடுச்சு. அதே போல் வாஞ்சிநாதன் துப்பாக்கி சுட பயிற்சி எடுத்ததும் நம்ம காரைக்கால் பீச்சில் தான். இப்படிப்பட்ட அரிய தகவல்கள் நம்ம ஊர்லேயே இருக்குது. சுதந்திரம் என்பது எவ்வளவு அவசியமான விஷயம், அந்த சுதந்திரம் எவ்வளோ கஷ்டமான விஷயம், அந்த சுதந்திரம் எவ்வளோ பாடுபட்டு பெற்றோன்றதை நாம் தள்ளிக்கிட்டே வரோம்.
ஒரு 10 வருஷத்தில் சீரியஸாக பேசின விஷயம், 25 வருஷத்தில் ஓரளவுக்கு பேசின விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் அடுத்த தலைமுறை செய்தியாக மட்டும்தான் போய் சேரும் ஒழிய உணர்வாக போய் செய்ய வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம சுதந்திரத்துக்கு முன்பாக சில விஷயங்கள், அதாவது டாக்குமெண்ட்ரிஸ், தகவல்கள், படங்கள், சில விஷயங்களை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு போட்டு காட்டி அதை பற்றி உண்மையையும் அவசியத்தையும் உணர்த்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நம்ம பள்ளிக்கூடம் செய்யலாம். இன்றைய அளவுக்கு நான் பிரைட் அகாடமியில் வந்து கலந்துக்கிட்ட போது சடங்காக இல்லாமல் அற்புதமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு, உணர்வாக இருந்துச்சு. நானும் மகிழ்ச்சி அடைஞ்சேன். இதே ஒரு காலத்தில் நானும் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் எங்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு. இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு மாதமாக தயாராகுவாங்க. ஸ்கூலில் எல்லோரும் போய் க்யூவில் நின்று கெஞ்சுவாங்க, பல பேர் கூப்பிட்டா ஓடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆண்களும் பெண்களும் ஒன்றா செய்கிறாங்க. எல்லார்ட்டும் கான்ஃபிடென்ட் இருக்குது, எல்லாரும் தைரியமாக இருக்காங்க. இதே பெண் குழந்தைகள் ஒரு காலத்தில் முன்னாடி கூப்பிட்டா ஓடி ஒழிவாங்க. முதல் காரைக்காலிலே ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட பெண் அப்படின்னு தெரியும். முதல்ல ஜீன்ஸ் போட்ட பெண், முதல்ல பைக் ஓட்டின பெண், முதலாக கார் ஓட்டிய பெண். இப்படிலாம் நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷத்தில் நம்ம காரைக்காலில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்த ஊர் தான் இது. ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே தெரியாமல் எல்லாருமே எல்லாமா இருக்கிறோம். ஆண் பெண் பேதம் இல்லை, ஆண் தான், பெண் தான், பேதம் தான் இருக்கக்கூடாது. பெண் ஆணாக முயற்சிப்பதும் ஆண் பெண்ணாக முயற்சிப்பதும் அல்ல சமத்துவம். பெண் பெண்ணாக இருக்க வேண்டும், ஆணாக இருக்க வேண்டும். ஆனால் எங்கேயுமே நீ பெண் தானே என்று பெண்ணை அவமானப்படுத்தக்கூடாது. பெண்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு துணிந்து முன்னேறி வருகிறீங்க, இன்னும் மேலும் மேலும் முன்னேறணும். பெண்களுக்கு மிகப்பெரிய அணிகலனே தைரியம் மட்டுமே. அதன் பிறகு படிப்பை எந்த காலத்துலையும் கோட்டை விட்டுறக்கூடாது. படிப்பு மிக முக்கியம். மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு படிப்பில் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான விஷயம். நான் இப்போ சொன்னாங்களே, நான் சினிமாவில் இருந்தேன்னு சொல்லிட்டு சட்டக்கல்லூரி படிச்சுட்டு சினிமா துறைக்கு சென்று உதவி இயக்குனராக இருந்து திரும்ப வந்து இப்போ நான் சில படங்கள் நடிச்சிருக்கேன். நீங்கள் கலர் டிவியில் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஒரு படம் அடிக்கடி போடுவாங்க. ஏன்னா லிவிங்ஸ்டன், கௌசல்யாலாம் நடித்த படம், அதில் நான் நடிச்சிருக்கிறேன், வில்லனாக வருவேன். அதன் பிறகு வந்து தோடர் வெங்கடேசன் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், வீர சிவாஜின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், இன்னும் பல படம் நடிச்சிருக்கிறேன். ஆனால் சினிமா துறைக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் போராடிட்டு சினிமாவுக்கு மட்டும்தான் பண்ணணும். எதற்காக என்ன செய்கிறோமோ அந்த வேலையை செய்யணும். அந்த வேலையை செய்ய தவறிட்டோம்னா என்னென்ன ஆகுங்கிறது நானும் ஒரு எடுத்துக்காட்டு தான். அங்கே சினிமா விட்டுட்டு பல விஷயத்தில் போய் தலையிட போய் எதுலேயுமே சக்ஸஸ் ஆகாமல் ஒரு நாள் ரோட்டில் நின்றுட்டு இது உனக்கு சரிப்பட்டு வராது, நீ ஊருக்கே போ என்று திரும்பி வந்து வழக்கறிஞர் தொழில் ஆரம்பித்தேன். நல்லா பார்த்துங்க, 94 நான் படித்து முடிச்சுட்டு 2003 திரும்ப ஊருக்கு வந்து வழக்கறிஞர் தொழில் ஆரம்பிக்கும் போது என்னோடய ஜூனியர்கள்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. ஆனால் உழைப்பும் நேர்மையும் இருந்ததுனால அவர்களை தாண்டி நான் முன்னுக்கு வர முடிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ஒரே விஷயம், உண்மையும் நேர்மையும். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, படிப்பு சோறு போடுன்ட்டு. லிட்ரலி எனக்கு படிப்பு தான் சோறு போடுது. நான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா திறமை இருக்காத நினச்ச விஷயம் எனக்கு சோறு போடல, என்னை ரோட்டை தான் நிறுத்திச்சு. அதனால் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது, நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் இன்னைக்கு மாணவர்கள்ட்ட இருக்கிறது படிப்பு மட்டும்தான். என்கிட்ட அதீத திறமை இருக்குது, நான் அப்படி போயிடுவேன், நான் வந்து இந்த யூடியூப்பில் பெரிய ஆகிடுவேன், இந்த வீடியோ போட்டால் சக்ஸஸ் ஆகிடுவேன். லைஃபுக்கானதல்ல. லைஃப்ன்றது படிப்பு மட்டும்தான். படித்தோம்னா லைஃப் தானாக வரும். லைஃப் வந்துச்சுன்னா நம்ம முன்னேறிட்டே இருப்போம். லைஃப்ன்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி வீடியோவில் லைக் வாங்குறதும் 4 பேர் பாராட்டுறதும் லைக் இல்லை. அது யாரோ ஒரு நடிகர்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த, நடிகைகள் மட்டுமே செய்து கொண்ட விஷயத்தை எல்லாரும் எல்லாம் செய்ய ஆசைப்படுற சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி வச்சதுனால தான் நாம் படிக்கிறதை தாண்டி வேறு விஷயங்களை செய்ய தோணுது. அந்த சோஷியல் மீடியாவை சரியானது உபயோகப்படுத்துங்க. இன்றைக்கி இங்கே உள்ளே வரும்போது இன்றைக்கி சுதந்திர தினம்னா என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அவங்களாம் நாளை வெற்றியாளர்கள். இன்றைக்கி வரும்போது வேறு விஷயத்தை பார்த்துட்டு வந்தோம்னா அது சரியான விஷயம் இல்லை. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்டே சொல்கிறேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்ததில் பரதநாட்டியம் ஆனாங்க இல்லையா, மிக சிறப்பாக ஆனாங்க இல்லையா, சுதந்திரம் அடைந்து விட்டதுன்னு. அதில் ஒரு சின்ன பொண்ணு ஆடிச்சு, அது இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஆடிச்சு. மற்றவங்களாம் நல்லா ஆடினாலும் அந்த பொன்முகத்தில் ஏற்பட்ட அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் இது இப்போதான் கொடுத்தம்மா உனக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு ஆடுமான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. மிக மகிழ்ச்சி, அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுபோல் இந்த டான்ஸ் எல்லா ப்ரோக்ராமும் அற்புதமாக இருக்குது. இதை இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. நம்ம வசதிக்காக ஒரு விஷயம் செய்வோம். இந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் ஃப்ரெண்டில் உள்ளவனை பார்த்து ஆடுன்னு, அது இந்த நிகழ்ச்சிக்கு சரியாக இருக்கும். ஆனால் அதுவே வழக்கமாகிடக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஆடணும். அப்போ தான், அதாவது நான் டான்ஸுக்காக சொல்லல,
வாழ்க்கையை சொல்கிறேன். அவங்க வேலைக்காக பட்டு பார்க்கணும். அவன் படிப்பு அவங்க படிக்கணும். முன்னாடி உள்ள படிப்பை இவர் படிக்கக்கூடாது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்லியிருந்தாங்க, ஒரு எக்ஸாம் எழுதும்போது சொல்லியிருக்காங்க, மொத்தமே 7 போஸ்ட் தானம்மா, 10,000 பேர் கலந்துக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி சொன்னாங்களாம், நான் எழுது எனக்கு ஒரே ஒரு போஸ்டிங்காக தான், 10,000 போஸ்டிங்காக இல்லைன்னு சொன்னாங்களாம். அப்போ நமக்கானதை மட்டும்தான் பார்க்கணும். 10,000 பேராக இருந்தானா 20,000 பேர் தான் நமக்கு என்ன, நம்ம போஸ்டிங் நம்ம எழுதுகிறோம், நாம் சின்சியராக இருக்கணும், 100% நம்ம ஒர்க்கை போடணும். எல்லாத்தையும் சின்சியாரிட்டி வேணும், டிசிப்ளின் வேணும். மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். மதிப்பு தான் மிகப்பெரிய விஷயம். என்னைக்கெல்லாம் நம்ம தலை வணங்குறோமோ நம்ம தலை நிமிர்ந்து நிற்கலாம். தலை வணங்க மறுத்தோம்னா தவறாக போயிடும். சுதந்திரம்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு லேசாக கண்டிச்சா பெற்றோரை கூட்டு வந்து நிறுத்தினா அந்த மாணவன் எதிர்காலம் நிச்சயமாக நல்லா இருக்காது. மாணவனை அன்னைக்கெல்லாம் வந்து வாத்தியார் அடிக்க சொல்லுவாங்க. அப்பா அம்மா வந்து அப்பா சொல்லுவார், அவனை முகத்துலேயும் முகத்தை மட்டும் விட்டுட்டு அடிங்கன்னு சொல்லுவாங்க. அடித்து பின்னி எழுதுருவாங்க. யாரும் கேட்டதா சரித்திரமே இல்லை. ஆனால் இன்றைக்கி திட்டுனாலே கோவப்படுறோம். ஏன்னா இன்றைக்கு குடும்பம் சுருங்கி விட்டது. குடும்பத்தில் ஒரே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை மிக மிக பொத்தி வளர்க்குறத நினச்சிக்கிட்டு நம்ம தவறான வழிகாட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்கள தயவு செய்து குழந்தைங்களா இருக்க விடுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்காத நேரத்தில் என்னென்னமோ செய்யக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுத்துட்றோம். அதனால் குழந்தைகளை கண்டிக்க வேண்டியது பெற்றோர் கடமை. மீறினால் ஆசிரியர்கள் கண்டிக்க வேண்டும். அந்த உரிமை ஆசிரியர் என்றும் இருக்க வேண்டும். அப்போது தான் இந்த வாழ்க்கையில் இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கலாம். இல்லாட்டினா அந்த சுதந்திரத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு காட்டினாங்க ஒரு கலவரம், இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன், இவன் ஒருத்தர் யாரோ தூண்டியதுனால 3 பேர் அடிச்சுக்கிட்டு செத்தான்னு சொல்கிறோம் இல்லையா. யாரோ எங்கேயோ வந்து இயக்கிறதுனால தான் இந்த சமுதாயம் அழிஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனால் என்றைக்கும் பாரத மாதாங்கிற ஒரு தாய் அவங்க வந்து இந்த நாட்டை காட்ட மாட்டாங்க. பாரத மாதான்றது நாம தான், பாரத தேசம்ன்றது நாம தான். எப்பெல்லாம் அநீதி அநியாயம் ஏற்படுதோ எப்படி எழ முடியும்? யாரோ ஒரு ஹீரோ வந்து இந்த நாட்டை திருத்த முடியாது. இந்த ஹீரோ யாருன்னா இந்த தேசத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தான் இந்த ஹீரோ. ஒட்டுமொத்த மக்கள் எழுந்து ஏஞ்சி நின்னா தான் இந்த தேசம் வெற்றி பெறும். அதனால இந்த அற்புதமான சுதந்திரம், அந்த அற்புதமான சுதந்திரம் போற்றி பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை. அதுக்கு ஆசிரியர் பங்கு பெரும் பங்கு. மாணவர்கள் வாழ்க்கையில் நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. டிசிப்ளின், ஒழுக்கம், நேர்மை இது மிக முக்கியம். டிசிப்ளின் நேர்மை இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் வெல்ல முடியாதே இல்லை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்றைக்கும் பின்பற்றுங்க.